குமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியைச் சேர்ந்தவர் பால்ராஜ். இரும்பு வியாபாரியான இவர் தன்னிடமிருந்த 3 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காக நெல்லை மேலப்பாளையத்தை சேர்ந்த ஜெயபால் என்ற தரகரை அணுகியுள்ளார். அவர் நெல்லை வேப்பங்குளத்தை சேர்ந்த சுந்தர் என்பவரிடம் ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தருவதாக கூறியுள்ளார். இதையடுத்து 3 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமையன்று காரில் நெல்லைக்கு சென்றுள்ளார் இரும்பு வியாபாரி பால்ராஜ். இவரை வேப்பங்குளம் அருகே வழிமறித்த மர்ம நபர்கள் 3 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடினர். இது தரகர் ஜெயபாலின் வேலையாக இருக்கலாம் என சந்தேகமடைந்த பால்ராஜ் ஜெயபாலை தேடி மேலப்பாளையம் சென்று அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இந்த தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்படவே அவர்கள் ஜெயபால் வீட்டுக்கு சென்று இருவரையும் கைது செய்தனர். அங்கிருந்த 3 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் ஜெயபாலுடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட மேலும் 10 பேர் கைது செய்யப்பட்டு 11 செல்போன்கள், 6 இருசக்கர வாகனங்கள், 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் வேப்பங்குளத்தை சேர்ந்த சுந்தர் என்ற தரகர் உட்பட 4 பேர் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.